தமிழகம் முழுவதும் பெய்து வரும் மழையால் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். உரிய முறையில் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பொம்மிநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள வெட்டுவன் குளம் தொடர் மழையால் நிரம்பியுள்ளது. இதில் மீன் வளர்க்கும் குத்தகைதாரர்கள் உபரி நீர் வெளியேற்றும் மறுகால் பகுதியில் 3 அடி உயரத்திற்கு மணல் மூட்டைகளை அடைத்து நீர் தேக்கியதால் மேற்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த பிரச்சனையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மணல் முட்டையில போட்டு முள்ள போட்டு அடைச்சு கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் நிப்பாட்டிட்டாங்க. வேட்டுவங்குளம் கம்மாயில தேக்கி நிப்பாட்டிட்டாங்க. அதனால அந்த கம்மா தண்ணி இப்போ பெருகினால எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கருக்கு மேலே வெட்டியா பயிர் அழுகி போச்சு. திருப்பி இப்படி அழுகிட்டே இருந்தால் நாங்கள் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்குது. தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் நெல், வாழை, சின்ன வெங்காயம், அவரை போன்ற பயிர்கள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அழுகிய நிலையில் இருந்த வெங்காய செடிகளுடன் வந்து நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த மழை தொடர்ச்சியான மழை, அது அழுகல் ஏற்பட்டு அந்த செடி பூராமே அப்படியே நாசமாக போயிடுச்சு. இப்போ அந்த விவசாயிகளுக்கு அதில் அது ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபா சேதாரம் ஆயிருக்கு. அந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதில் அந்த அவரை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ராத்திரியில் ஒரு 8 மணிக்கு ஒரு லோடு, கோயில்பட்டிக்கு ஒரு லோடு அந்த அவரை போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டு எல்லாமே அந்த அவரை போயிடுச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பப்பாளி, முட்டைகோஸ், தக்காளி உள்ளிட்ட பயிர்கள் மழையால் வீணாகி உள்ளன. அறுவடைக்கு தயாரான பழங்கள் மற்றும் காய்கறிகள் அழிந்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். இப்போ இந்த மழை காலத்தினாலே இந்த பப்பாயை எடுக்க மாட்டாங்க. அதுக்கோசரம் எனக்கு வர வேண்டிய சுமார் இப்போது 2 டன்னு பழம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் இருக்கிறதுல ஒரு 5 டன் இருக்கும். அது கூட எடுக்கிற மாதிரி இந்த சூழ்நிலை இல்லை. அதுக்கோசரம் எனக்கு நியர்லி ஒரு 2 lakhs லாஸ் ஆகிட்டுருக்கு. நான் மேலே காலிஃப்ளவர் வச்சுருந்தேன். காலிஃப்ளவர் கூட போயிடுச்சு இந்த மழையினால. இதேபோல் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் பூக்கள் அதிக அளவில் பயிரிடப்படும் தாராபுரம், கஞ்சநாயக்கன்பட்டி, குண்டுக்கல், கருவள்ளி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழை காரணமாக பூ நாற்றுகள் அனைத்தும் அழுகிவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பூக்களை பயிரிட ஆயத்தமாகி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.